வைகோவுக்கும் அவருக்கும் மைனஸ் என்ன? அவங்க 2 பேரும் ஐடியாலஜியா பிரச்சனைகளோட வெளிய வந்தாங்க. மதிமுகவும், திமுகவும். மதிமுக போறப்போ ஜாதியெல்லாம் வரல. பட் டிடிவி அப்படி உருவகப்படுத்தி வந்தார். கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் நம்மள முக்குலத்துறை ஏத்துக்கலன்னு சொல்லி பாய்சன் பண்ணாரு. அதனால அவருக்கு ஒரு டீம் வந்தது. அதனால தான் டெல்டாலையும், தென் மாவட்டங்களையும் அவருக்கு ஒரு கணிசமான வாக்குகள் விழுந்தது. இப்ப போய் என்ன சொல்லுவாரு? முக்குலத்தோர் இனத்திட்ட மன்னிப்பு கேட்டாரு. என்ட்ட வந்து என் கால்ல விழுந்து செய்தது தவறு உங்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாரா? அப்படின்னு சொல்லுவாரு. என்ன சொல்லி சமாதானப்படுத்துவாருன்னு கேட்கிறேன் நான். நீங்க தென் மாவட்டங்கள்ல இப்ப டிடிவி பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொல்லுவாரு? எடப்பாடி பழனிசாமிய. டெல்டால. அப்பதான் அவங்க எதிர்த்து கேட்பாங்க. அப்ப எங்களுக்கு எல்லாத்துக்கும் நீ என்ன தலைவனா? நேத்து நினைச்சா அவர் வேண்டான்னு சொல்லுவ. இன்னைக்கு இந்த வான்னு சொல்லுவ. போயா அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? பொதுவா கேட்கிறேன். அதனால இதெல்லாம் வந்து அறிஞர் ஓபிஎஸ் வந்தாலும் கூட, அவர் பட்ட காயம், அவரோட இருந்த ஆட்களுக்கெல்லாம் உடனே மறந்துருமா? உடனே இபிஎஸ் மறந்துட்டாரு சார். பரவாயில்லங்க மன்னிச்சு ஏத்துக்கிட்டாருங்க. நல்லவங்க இபிஎஸ்ன்னு சொல்ல போறாங்களா? இப்ப நீங்க தென் மாவட்டங்கள்ல போறப்ப தானங்க சங்கடம் இருக்கு. உதயகுமாருக்கா இருக்கட்டும், செல்லூர் ராஜு இருக்கட்டும், ராஜன் செல்லப்பாவா இருக்கட்டும். தென் மாவட்டங்கள்ல அப்பதானே எப்படி என்ன பேசிக்க போறீங்க?